ஒரு கதையை நான் சொல்றேன். ஒரு ராஜாவுக்கு இருதய சம்பந்தப்பட்ட கொடிய நோய் இருந்தது. செக் பண்ணும்போது மருத்துவர் சொல்றாரு, ஒரு மோசமான இருதய நோய் இருக்கு, இதை குணப்படுத்த முடியாது, ஆனா வேற ஒரு கடினமான சிகிச்சை ஒண்ணு இருக்கு, அதை செஞ்சா குணமாக்கிடலாம். ராஜா சொன்னார், என்ன கடினமான சிகிச்சை சொல்லுங்க, நான் தைரியமா இருக்கிறேன். அவர் சொன்னாரு, நீங்க தைரியமா இருக்கிறது விஷயம் இல்ல, உங்க இருதயத்தையே மாத்தணும். யாராவது ஒருத்தர் வந்து அவங்க இருதயத்தை கொடுத்தாதான், அந்த ஹார்ட்டை ரீப்ளேஸ் பண்ணாதான் உங்களை காப்பாற்ற முடியும். ராஜா சொன்னாரு, இவ்வளவுதானே, இதுக்கு போய் எதுக்கு கவலைப்படுறீங்க? என் நாட்டு மக்கள் என் மேல உயிரியே வச்சிருக்கிறாங்க. எத்தனை பேர் இப்போ போட்டி போட்டு இருதயத்தை கொடுக்க வர்றாங்க பாருங்கன்னு சொல்லி அரண்மனையின் உட்பருகையிலே மருத்துவரை பக்கத்துல நிப்பாட்டி எக்காலம் அடித்து கொட்டடித்து எக்காலம் மூதி ஜனங்கள் எல்லாத்தையும் வர வச்சாச்சு. எல்லாம் வர்றாங்க. அப்போ மருத்துவர் சொல்றாரு, உங்க ராஜா ரொம்ப நாள் வியாதியில இருக்கார் தெரியுமா? எல்லாம் அழுகுறாங்க. ஆமா எங்களுக்கு தெரியும். அப்ப ராஜா சொல்றாரு, கடினமான ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டியது இருக்கு, ஆனா ராஜா அதை சுலபம்னு சொல்றாரு. ஒன்றுமில்லை, இவருடைய இருதயத்தை மாற்ற வேண்டும். இவருடைய இருதயம் முற்றிலுமாய் செயலிழந்து விட்டது. யாராவது ஒருவர் உங்க இருதயத்தை கொடுத்தீங்கன்னா ராஜாவை காப்பாற்றி விடலாம், இல்லைன்னா சில நாட்களுக்குள் அவர் மரித்து போவார். ஜனங்கள் ஓ என்று ஓலமிட்டு வலதுகையை உயர்த்தி என்னுடைய இருதயத்தை தருகிறேன் எல்லா கையை தூக்குறாங்க. ராஜாவுக்கு ஆனந்த கண்ணீர். மருத்துவரை பார்த்து சொன்னார், பாத்தியா என் மக்களை பாரு, என் மேல உயிரே வைத்திருக்கிறான், உனக்கு எத்தனை இருதயம் வேணும்? இதோ பாரு, என் ஜனங்க கைகளை உயர்த்தி இருதயத்தை தருகிறேன்னு சொல்றாங்க. அப்போ மருத்துவர் சொல்றாரு, எல்லாருடைய இருதயம் வேணாம், ஒருத்தர் இருதயம் போதும், யாராவது கையை தூக்குங்க. எல்லாரும் சொல்றாங்க, இல்ல ஏன் இருதயம் தான் ராஜாவுக்கு போகணும், ஏன் இருதயம் தான் ராஜாவுக்கு போகணும். மருத்துவர் பார்த்தார், என்னடா இது இப்படி ஒரு அன்பான்னு சொல்லி மருத்துவர் சொன்னாரு, சரி நீங்க யாரும் கோவித்துக் கொள்ள வேண்டாம், ஒன்று செய்வோம், ஒரு புறா இறகை இப்ப நாங்க உங்க மேல கீழ இருந்து நாங்க விடுகிறோம். அந்த இறகு யார் மேல் வருகிறதோ அவங்க நீங்க உற்சாகமா சந்தோஷமா வந்து உங்க இருதயத்தை கொடுக்கலாம். இப்ப அந்த இறகை நாங்கள் விடுகிறோம் சொல்லி விட்டாங்க. மக்கள் கிட்ட அந்த இறகு போகுது, அடுத்து இன்னொருத்தர் மேல போகுது, இப்படியே அது மாறி போய்கிட்டு இருக்கும், ஒருத்தர் மேலையும் விழல. அப்போ இந்த ராஜாவை மருத்துவர் பாக்குறாரு, என்ன ராஜா ரொம்ப நேரம் ஆகுது? ராஜா கதறி அழுது கொண்டிருக்கிறார். என்ன கதறி அழுகிறீங்க ராஜா? அப்போ ராஜா சொல்றாரு, கொஞ்சம் உற்று கவனி. அப்ப அந்த இறகு ஒரு நபர் மேல் வரும்போது, இன்னொருத்தர் மேல வரும்போது நீங்க சிரிக்கிறீங்க. நிறைய பேர் அப்படித்தான் ஆண்டவர்கிட்ட சபையில வாழ்ந்துட்டு நீங்க சிரிக்கிறீங்க. ஆனா இந்த சபையில நேற்று இரவு நான் ஜெபித்த பொழுது ஆண்டவர் சொன்ன ஒரு காரியத்தை வேதனையோட சொல்லுகிறேன். தேவனுக்கு நடிக்கிறவர்கள் தேவையில்லை. சில இடத்துல ஆண்டவர் பேச மாட்டார், ஸ்ட்ரைட்டா ஆபரேஷன் தான் பண்ணுவார். நடிக்க கூடாது தேவ பிள்ளைகளை. நம்ம கூட்டமா சேரும் போது பரிசுத்தமாய் நம்ம காணப்படுகிறோம். ஆமா, கர்த்தருக்காக தான் நான் செய்றேன், நான் அவருக்காய் வாழுவேன், அவருக்கு கீழ்ப்படிவேன், பரிசுத்தமா இருப்பேன். ஆனா வீட்டுக்குள்ள போன உடனே இந்த அபிஷேகம், இந்த வசனம், இந்த அர்ப்பணிப்பு, இந்த ஜெபலாம் மொபைல் கையில வந்த உடனே, வீட்டுல அம்மா ஒரு வேலை சொல்லும் பொழுது அல்லது வீட்டுல ஒரு காரியத்தை பேசும் பொழுது, தேவ பிள்ளைகளே, கர்த்தர் துக்கப்படுகிறார். உலகத்திலே ஒரு கொடியதான பாவம் எது தெரியுமா? மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாய் பெற்றுக்கொண்ட பரிசுத்தாவியானவரை துக்கப்படுத்துவதுதான். பரிசுத்தாவியை துக்கப்படுத்துவதற்கு மன்னிப்பே இல்லை என்று வேதம் சொல்லுகிறேன். நடுக்கத்தோடு உங்கள் முன்பதாய் நான் பேசுகிறேன். ஆண்டவருக்கு முன்பதாக பயத்தோடு நான் பேசுகிறேன். இன்றைக்கு ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒன்று அப்போஸ்தலர் 1:8. அதை பாருங்கள், அப்போஸ்தலர் 1:8. பரிசுத்த ஆவி என்று ஆரம்பித்து அந்த வசனம்